ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமாரும் திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதியும் ஒருத்தவங்க வந்து கலாச்சிக்கிட்டு ஜாலியாக பேசின ஒரு உரையாடல் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தேர்தல் நடைமுறைகள் குறித்து அனைத்து கட்சிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக பிரதிநிதிகளுக்கு அருகருகே சீட் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் ஜெயக்குமார் மற்றும் ஆர்எஸ் பாரதி ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்கார்ற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சு. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அரசியல் கட்சிகளினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்துச்சு. இதற்காக அனைத்து மாநிலத்திலையும் இந்த மாதிரி அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதன்படி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் பங்கேற்ற இந்த கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமை தாங்கினாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் அங்கீகரிக்கப்பட்ட பாஜக, காங்கிரஸ் உட்பட 5 தேசிய கட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக, அதிமுக உட்பட அங்கீகரிக்கப்பட்ட 12 மாநில கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக பிரதிநிதிகளுக்கு பக்கத்தில் சீட் போட்டிருந்தாங்க. அதிமுக சார்பில் இந்த கூட்டத்தில் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் தொடங்குவதற்கு சற்று நேரம் முன்பு தான் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அமைப்பு செயலாளரான ஆர்எஸ் பாரதி அங்கே வந்தார். அப்போ ஜெயக்குமாருக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இடையே நடந்த ஒரு ஜாலியான உரையாடல் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டுருக்கு. ஆர்எஸ் பாரதி உட்கார வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்த ஜெயக்குமார் டை அடிக்கிறத இன்னும் விடலை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக கேட்டிருப்பாரு. அதற்கு ஆர்எஸ் பாரதியும் டை அடிக்காமல் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பதில் சொல்லியிருக்காரு. மேலும் டை அடித்தாதான் சுறுசுறுப்பாக தெரியுது, இல்லைனா ஏதோ சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆர்எஸ் பாரதி விளக்கியிருப்பார். அதற்கு ஜெயக்குமார் அடடே டை அடித்தாதான் பிரிஸ்காக இருக்குது போல் அப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னவர் அப்படியே திரும்பி ஏன்பா டை அடிச்சாதான் பிரிஸ்கா தெரியுதாமே அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட இதை பற்றி ஜாலியாக சொல்ல, அதற்கு ஆர்எஸ் பாரதி ஏதோ ஒரு வாரம் ஆச்சு போல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. உடனே ஜெயக்குமார் டை அடித்தவரை தேடி கண்டுபிடிச்சி ஒரு விருது கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்த மாதிரி அரசியல் சூழல் இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக திருமண நிகழ்ச்சிகள் இல்லை விழாக்களில் திமுகவை சேர்ந்தவங்க கலந்துக்க மாட்டாங்க. அதேமாதிரி திமுகவினுடைய இல்ல நிகழ்ச்சிகளில் அதிமுகவை சேர்ந்தவங்க கலந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பொது நிகழ்வுகளில் 2 பேரும் கலந்துக்கிட்டா கூட பெருசாக பேசிக்க மாட்டாங்க. ஆனால் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் கட்சி வேறுபாடுகளை தாண்டி பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடியவர், எப்போதும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஜெயக்குமார். அவர் ஆர்எஸ் பாரதி கூட இந்த மாதிரி நெருக்கமா என்னதான் அதிமுக திமுக அரசியல் ரீதியாக எதிரிகளாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்வுகளில் 2 பேரும் மாற்றி கலாச்சி சந்தோஷமாக பேசிக்கிட்டது பலரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. நன்றி.